ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈசோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சோகமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஜெஃப்ரி எவிக்ட் ஆகிட்டதுக்கு அப்புறமா நம்ம விஜய் சேதுபதியும் கோவமாக வந்துட்டு இதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆசை தீர பாட்டு அவர் கூட பேசின விஷயங்கள், முத்தம் கொடுத்த விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. மக்கள்லாம் வந்து பாராட்ட தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்பினதுக்கப்புறமா விஜய் சேதுபதியும் இந்த நாளைக்கு சந்திக்கணும்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறமா இப்போ இந்த இடைவேளை வரும் பாருங்க, அதில் வந்து நம்மளுடைய சௌந்தர்யாவும் மனுஷிதான் காமிக்கிறாங்க. அன்ஷிதா தேம்பி எழுதுறாங்க. அவன் இப்போவே இல்லாதது எனக்கு வீடியோ ஒரு மாதிரி வெறிச்சோடி எனக்கு தெரியுது. அவன் இல்லைன்னா அது நல்லா இல்லை. அதே மாதிரி அந்த திருட்டுக்கடை திருட்டு பிரியாணியில் வந்துட்டு என்னை வந்துட்டு அவன் அம்மாவாக பார்க்குறேன்னு சொல்லியிருந்தான். அந்த வார்த்தை எனக்கு அப்படியே பயங்கரமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அந்த வார்த்தை அம்மான்னு சொல்கிறான்னா இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கன்ற மாதிரி பேசி அழுதாங்க. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேமரா முன்னாடி போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, நான் யார் போனதுக்கும் இது வரைக்கும் நான் வருத்தப்பட்டதே இல்லை. பட் ஜெஃப்ரி போனதே என்னால் தாங்கவே முடியல. இப்போவும் அவன் என் கூட தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குது. எப்போவுமே துருன்னு இருப்பான். இப்போ அவன் இல்லை அப்படின்னும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் ரொம்ப நேரமாக இந்த அழகிற விஷயத்தை வந்து கட்டுப்படுத்தணும் ட்ரை பண்ணுறேன். பட் நோ யூஸ். நான் வீட்டுக்கு வந்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபஸ்ட்டு பர்சன் இவன் தான். எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்ச ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன். கரெக்டாக நான் நாமினேட் பண்ண நேரமாக அவன் போகணும். அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் நான் நாமினேட் பண்ணதுக்கு அவங்ககிட்ட சாரிலாம் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா இது என்னோட கேம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக மிஸ் யூ ஜெஃப்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கேமராவை தாண்டி போகிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஏன்னா சௌந்தர்யா கூடயும், அதுக்கப்புறம் மன்ஷிதா கூடவும், அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின், கோவா கேங் எஸ்பெஷலி எல்லாரும் கூட நல்ல ஒரு சூப்பரான ஒரு பர்சனாக தான் இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அவர் கிளம்பிட்டார். ஸோ இங்கே வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி சௌந்தர்யா ஃபீல் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.